ஆட்டுக்கறியில் செட்டிநாட்டு முறைப்படி சிம்பிளாக ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சுவையும் மனமும் ரொம்ப அலாதியாக இருக்குங்க. நம்பவே முடியாத அளவுக்கு சுவையான இந்த செட்டிநாட்டு ரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு அதிகமான பொருட்கள் எதுவுமே தேவையில்லை, கொஞ்சம் பொறுமை தான் தேவை. பொறுமையாக நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கப்படி இந்த ரசத்தை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையும் மனமும் அட்டகாசமாக இருக்கும். நெஞ்செலும்பு வாங்கிட்டு வந்து நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்லாம். நெஞ்செலும்பில் பார்த்திங்கன்னா நமக்கு கொழுப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் நெஞ்செலும்பு ரசம், சூப் எல்லாமே, தண்ணி குழம்பு இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வகையில் ஆட்டுக்கறியை வச்சு சிம்பிளான ஒரு ரசம், சுவையான ஒரு ரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் செட்டிநாட்டு பாரம்பரிய சுவையில் நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். It is a digital way. Chettinad Snacks Online brings the heritage to your doorstep. We connect tiny dots of Chettinad kitchen. Chettinad Snacks Online, the ultimate gateway of heritage-rich homemade products. எலும்பு வச்சு தான் நம்ம ரசம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த கறி பகுதியெல்லாம் தனித்தனியாக அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இது மசாலா பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 100-150 கிராம். சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்தோன்னா ரசம் ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். சின்னதாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணலை, நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, இதுதான் இந்த ரசத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் ஒரு 10-15 வரமிளகா எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கட் பண்ணிவிட்டு அந்த விதையை மட்டும் தனியாக எடுத்துருங்க, காரம் கம்மியாகிடும். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தோல் உரித்து கட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டிங்கன்னா ரசம் செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு அதிக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. அந்த எலும்பு பகுதி, நம்ம நெஞ்செலும்பு பகுதி அடிச்சிருக்கோம் இல்லையா, அதை உப்பு மஞ்சள் போட்டு பெசரி வச்சிட்டிங்கன்னா ரசம் திறக்கும் போதே நல்லா தண்ணி விட்டு வரும். அதனால் உப்பு மஞ்சள் போட்டு பரட்டி வச்சுக்கோங்க. பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாயை போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதிலையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வரமிளகாய் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தால் தான் அந்த ரசம் நல்ல மணமாக இருக்கும். நான் வீடியோவில் காமிச்சிருக்கபடி அப்படியே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சுவை அட்டகாசமாக இருக்கும். வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் நல்லா திறக்கி விடுங்க. அது ஓரளவு திறங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு மஞ்சள் போட்டு பெசரி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எலும்பு துண்டுகளையும் இதில் சேர்த்து நல்லா நிதானமாக திறக்கிட்டே வரணும். இது நல்லா திறங்கி வரும்போது அந்த கறியில் இருக்கிற தண்ணி விட்டு அந்த வரமிளகா நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம வேறு தாளிக்கிற பொருள் எதுவுமே சேர்க்கலை, வரமிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இந்த கறியில் இருக்கிற தண்ணி அப்படியே ஊஸ் அவுட் ஆகி அந்த வரமிளகா அப்படியே வெந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த கறியும் வரமிளகாயும் சேர்ந்து திறங்கும்போது அந்த வெங்காயத்தோட சுவை அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிறப்பே இந்த பக்குவம் தான். இப்போ அந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்து நல்லா திறக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா சேர்ந்து திறங்கி வரணும். உங்களுக்கு ட்ரை ஆகிட்டு வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த குக்கர் மூடியை, நான் குக்கரில் தான் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் அந்த குக்கர் மூடியை போட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் அப்படி மூடி விட்டு எடுத்துக்கலாம். இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கலாம். மூடி வச்சோன்னா சீக்கிரமாக திறங்கிடும். அந்த தக்காளி, வரமிளகா இதெல்லாமே நல்லா தோல் விட்டு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நிதானமாக திறக்கும்போது இந்த ரசம் நல்ல கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா தண்ணி மாதிரி இருக்கும். மட்டன் ரசம் தண்ணி மாதிரி இருக்கும். அதனால் இது நல்ல நிதானமாக திறக்கி அப்படியே மசாலா மாதிரி அப்படி திரண்டு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக மூடி வச்சு இடையில எடுத்து கிளறி விட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் செஞ்சிங்கன்னா நல்லா தோல் விட்டு வந்துடும். எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் நிதானமாக செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு இந்த ரசம் சுவையும் மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வேறு எந்த பெரிய இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்கலை. உப்பு மஞ்சள் போட்டு ஏற்கனவே பெசரி வச்சுருக்கோம், அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் மஞ்சப்பொடி வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு சேர்த்து விட்டுக்கலாம். உப்பு மட்டன் கலவாக நம்ம சேர்த்துட்டோம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஓரளவு திறங்கி வந்துருச்சா, இந்த தோல் விட்டு வருது, தக்காளி அப்படியே மசிஞ்சு வருது. இந்த அளவுக்கு நல்லா திறங்கி வரணும். அந்த வரமிளகா நம்ம பொன்னிறமாக வறுத்தோம் இல்லையா, அந்த விதை பார்த்திங்கன்னா தாளிக்கும் போது பொன்னிறமாக வந்திருக்கும். வரமிளகா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த தக்காளியும் மிளகாயும் நல்லா தோல் விட்டு வரும். இதுதான் நமக்கு குழம்பு மாதிரி வர்றது. நம்ம வேறு எந்த மிளகாப்பொடி, மல்லிப்பொடி எதுவுமே சேர்க்கலை அப்படிங்கிறதுனால இந்த ரசம் ரொம்பவே ஸ்பெஷல். செட்டிநாடு பகுதியில் இந்த மட்டன் வாங்கி இந்த மாதிரி ரசம் வைக்கிறது ரொம்ப ஸ்பெஷலாகவே ஒரு ட்ரீட் மாதிரி அடிக்கடி செய்கிறது உண்டு. அதனால தான் இந்த ரெசிபி நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பயுமே நான்வெஜ் எது சமைச்சாலுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க,
ஒரு சொல புளி சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் ஒரு சொல புளி சேர்த்துருக்கேன். இது சுவைக்காக சேர்க்குறதில்ல. கொஞ்சோண்டு புளி எடுத்து ஒரு 2 சொல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாறு வர மாதிரி புளி எடுத்து கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். மட்டனில் ஏதாவது ஒச்சம் இருந்ததுன்னா இது சரியாகும் அப்படிங்கிறதுக்காக இது சேர்க்குறோம். கொஞ்சோண்டு புளிச்சாறையும் சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா குக் ஆகணும். மட்டன் வந்து நல்லா குக் ஆனால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ரசம் எவ்வளோ தேவையோ ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4-5 விசில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிவிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இது நல்லா வெந்து வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ சுவை நல்லாயிருக்கும். வேறு எந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸும் நம்ம இங்கே சேர்க்கலை. பொறுமையாக இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தான் நம்ம விசில் போட போகிறோம். முதல்ல நம்ம திறக்கி விட்டோம் இல்லையா, அந்த டைமில் நான் விசில் போடலை, மூடி வச்சு தான் எடுத்தேன். இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ ஏதாவது கம்மியாக இருக்கா, காரம் போதுமா, உப்பு போதுமா எல்லாம் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். உப்பு புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு தக்காளி வேணால் சேர்த்துக்கலாம். காரம் வேணும்னா சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு மூடி போட்டு விசில் போட்டுருங்க. இந்த இடத்துல தான் நம்ம வெயிட் போட்டு வேக வைக்க போகிறோம். இது நல்ல நிதானமாக வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் நல்ல மணம் வரும். இது எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுச்சுன்னா சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. நல்ல சவுண்டு வருது. இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா எண்ணெய் விட்டு வந்துடுச்சுன்னு. மேலே நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் விட்டுடுச்சு. மிளகா, தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியும் அந்த வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆனதுனால அந்த ரசத்தோட கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு நல்லா கிடச்சிருக்கு. சூப்பரான இந்த ரசம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இடித்த மிளகு, ஜீரகம், பூண்டு. மிளகு, ஜீரகம், லேசாக ஒரு 5-6 மல்லியும் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா இடிச்சிட்டு ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து அதையும் சேர்த்து தட்டிடலாம். மிளகு, ஜீரகம், மல்லி இடிச்சிட்டு பூண்டையும் இடிச்சிட்டு சேர்த்து விட்டுருங்க. நல்ல தளன்னு கொதிக்கும்போது இந்த இடித்த பொருட்களை சேர்த்துட்டு உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த இடித்த பொருள் சேர்த்ததுக்கப்புறம் அதிகம் கொதிக்க விடக்கூடாது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சாதம், இட்லி, தோசை, ஆப்பம் இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையானதாக இருக்கும். சிம்பிளாக இதை அப்படியே கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு கப்பில் வச்சு அப்படி சூப் மாதிரி கூட குடிக்கலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையானதாக இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதோட சுவை எப்படி அப்படிங்கிறது நீங்களே உணர்வீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான இந்த ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம எந்த மசாலா பொருட்களும் சேர்க்கலை. அதிகமான மிளகாப்பொடியோ, மஞ்சப்பொடியோ, மல்லிப்பொடியோ, இஞ்சி, பூண்டு எதுவுமே நம்ம அதிக அளவில் எதுவுமே சேர்க்கலை. அப்படிங்கும்போது இது ரொம்ப இதமானதாக இருக்கும். ஒரு தெம்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒராவது டயர்டாக இருக்கவங்களுக்கு இந்த ரசம் வச்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப தெம்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பரான இந்த ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சுவையே ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.